தூக்கமின்மை மேம். சின்ன பிள்ளைங்க கூட 12 மணி 1 மணி தான் தூங்குது. தூங்க முடியலன்னு சொல்லியுமே நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்லா தூங்குற குழந்தைங்கள நம்ம தான் முழிக்க வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் 7 மணி நேரமாவது இரவு உறக்கம் அவசியம். ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து காலையில 10-12 o'clock வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. நான் தூங்கிட்டேன், 8 hours தூங்கிட்டேனே அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. படுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? தூக்கம் வரலன்னா ரீசன், மெயினா நம்ம சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? தேவையில்லாம நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேவையில்லாத என்ன ஓட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நாளைக்கு இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், அதுவும் நெகட்டிவா நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தர் சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கோமோ கண்டிப்பாக உடல்ல எல்லா நோயும் அப்படி லிஸ்ட் ஒன் பை ஒன் கண்டிப்பா வரும். மேம் இப்போ நிறைய பேருக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு, நைட்ல சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும். ஏர்லி மார்னிங்ல நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கான ரீசன் இதுதான். ப்ராப்பரா பாய் அண்ட் கேர்ள் எப்படி மேம் தூக்கத்துக்கு ரெடி ஆகணும்? இப்போ இரவு நம்ம தூங்கும்போது நேச்சுரலாக நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருக்கும்போது நல்லது. அதுவும் ஃபுல் நைட் கண்டிப்பாக ஏசி போட்டு தூங்காதீங்க. தூங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும். இடையில எழுந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அவாய்ட் பண்ணுங்க. இறை சித்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். மேம் வணக்கம். வணக்கம் மேம். டெய்லி நம்ம யார் யாருக்குன்னு சொல்ல முடியாது, காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதுல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையே சொல்லலாம், தூக்கமின்மை மேம். நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் சொல்றேன். நான் இப்ப சின்ன பிள்ளைங்க கூட 12 மணி 1 மணி தான் தூங்குது. ஸோ எல்லாருக்குமே இப்ப இந்த தூங்குற சைக்கிள்ங்கிறது லேட் ஆகுது, தூங்க முடியலன்னு சொல்லியுமே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன மேம் காரணம்? இந்த குழந்தைகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்லா தூங்குற குழந்தைங்கள நம்ம தான் முழிக்க வச்சுட்டு இருக்கோம். நம்ம முழிச்சிட்டு இருக்கிறதால குழந்தைகளும் ஆக்டிவாக நைட்டில் இருக்கிறாங்க. ஸோ நைட்டில் நல்ல லேட் நைட்டில் தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாங்க ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம், ஸோ இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம், நைட்டில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது. ஸோ இதுவும் ஒரு ஹேபிட்டாக இருக்கிறதுனால இரவு நேரம் கடந்து தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் தூங்குறதே கிடையாது. ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம என்ன பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் நைட் டைமில். அப்போ தூங்காமல் இருந்து என்ன ஆகுதுன்னா பாடியில் வந்து நிறைய ப்ராப்ளம், பயாலஜிக்கல் கிளாக்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு 7 மணி நேரமாவது இரவு உறக்கம் அவசியம். இரவு உறக்கம் நான் சொன்ன பாருங்க, நான் தூங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து காலையில் 10-12 o'clock வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. நான் தூங்கிட்டேன், 8 hours தூங்கிட்டேனே அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. இரவு சரியான ஒரு உறக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம். தூக்கம் இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருது. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கணும், அது வர மாட்டேங்குது மேம். நான் படுத்தாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. தூக்கம் வரலன்னா ரீசன், மெயினா நம்ம சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? சரியா நம்ம வந்து சாப்பிடாம இரவு வந்து லேட்டா நம்ம சாப்பிட்றது ஒரு ரீசன். இன்டைஜஷன் ப்ராப்ளம். தேவையில்லாம நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேவையில்லாத என்ன ஓட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நாளைக்கு இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், அதுவும் நெகட்டிவா நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் நமக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. ஸோ அப்போ நம்ம இரவு உணவுன்னு சொல்றது எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம்? மேக்சிமம் நைட்ல நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லை அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிறதோ, ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சாப்பிட்டு முடிச்சோமா கொஞ்சம் தூரம் மைல்டாக ஒரு சின்ன வாக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். இதுவுமே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, உண்ட பின் குறுநடை கொள்வோம் அப்படின்னு. அப்போ இது வந்து இரவு நேரத்தை தான் சொல்லுவாங்க. இரவு நம்ம உணவு காலையில எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல ஃபாஸ்டா வாக்கிங் போறது வேற. நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மொட்டை மாடியில கூட லைட்டா ஒரு வாக் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ நீங்க வந்து ஒரு 10 o'clock நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 9:30 9:45 பெட்ல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வித்தின் ஒரு 20 minutes நல்லாவே தூக்கம் வந்துடும், எதுவும் திங்க் பண்ணாம இருந்தோம்னா. ஆனா நைட்ல தானே மேம் எல்லாமே வருது, என்ன பண்றது? நம்ம என்ன செய்யறது? அந்த சிந்தனைகள் எல்லாம் நைட்ல தானே மேம் வருது. சிந்தனைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா தூக்கம் இல்லைன்னு ஸ்லீப்பிங் பில்ஸ் போக ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ டெய்லி ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ். இல்லைங்க எனக்கு ஓவர் திங்கிங் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான ஒரு டேப்லெட்ஸ். நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு மெடிசன் உள்ள போய் அதை நம்ம கட்டுப்படுத்துதுன்னா அப்போ எந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பிரெயின்ல நடக்குது,
ஸோ ஈஸியா பிரெயின் செல்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கோ, நிறைய பேருக்கு பிரெயின் செல்ஸ்ல வந்து ப்ராப்ளத்தோட சேர்ந்து பிரெயின் அட்ரோஃபின்னு ஒரு கண்டிஷன். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னா எங்கேயோ ஒருத்தர் கை காட்டிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயே இன்னொரு டிவிஷன் வந்துருச்சு, இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ். 35 வயசுல பார்க்கின்சன் டிசீஸ் வெரி ஷாக்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இது எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, லைஃப் ஸ்டைல், தூக்கமின்மையால வர்றது, அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளால வரக்கூடிய பிரச்சனை. ஓகே. ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸோ இல்லை சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகாம நம்ம எப்படி இயற்கையான முறையில தடுத்து நேச்சுரல் ரெமெடிஸ் என்னவோ அதை தேட ஆரம்பிக்கும். ஓகே மேம். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அதை தவிர்த்துட்டு நேச்சுரல் ரெமெடிஸை பார்க்கணும். அந்த நேச்சுரல் ரெமெடிஸ் என்ன மேம், அதை கொஞ்சம் சொல்லுங்க மேம். ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு நைட் நம்ம என்ன சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் வாக் பண்றது பெஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றீங்கன்னா இரவு கொஞ்சம் பால் குடிக்கிறது. பால்ல சில மூலிகைகள் சில அளவு தான் சேர்த்து குடிக்கணும். ஸோ இது அடல்ட்ஸ் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஒண்ணு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதிக்காய்ன்னு சொல்ற ஒரு விஷயம், இது வந்து பெஸ்ட் செடேட்டிவ், சைடு எஃபெக்ட் இல்லாது. ஆனா இதோட டோசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சிலர் ஜாதிக்காய் சூரணமோ இல்லை பொடியோ வாங்கி வச்சுட்டு 1/2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு 2 பிஞ்ச் தான் எடுக்கும். ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு 2 பிஞ்ச் எடுத்து அந்த பால்ல சேர்த்துக்கணும். இதுல முக்கியமாக அஸ்வகந்தா, அந்த அமுக்ரா சூரணம் இல்லை அஸ்வகந்தா சூரணம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மில்க்ல சாப்பிடும். குடிச்சிட்டோம்னா இப்போ படுத்த உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வர ஆரம்பிக்கும். சிலர் நினைப்பாங்க அப்படியே சாப்பிட்டு அந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டோமா ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படியே கண்ணை சுருக்கிட்டு நல்லா டீப் ஸ்லீப், அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்டோம்னா அது ஸ்லீப்புக்கு நல்லா நமக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும்பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ தூக்கம் வரலன்ட்டு இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம், மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பிரெயின் இன்னும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும், தூக்கமே வராது. ஏன்னா தூக்கம் ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா, தூக்கத்திலும் நமக்கு வந்து சில ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும் டார்க் லைட்ல இருக்கும்போது தான். ஓகே. ஸோ அப்போ மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கணும், ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், லிவர் ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு சமீபமாக இந்த 1 மாதத்துல நிறைய பேர் கேட்ட கேள்வினா லிவர் 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 எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஐயோ இவ்வளோ நாள் நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணனே, இந்த லிவர் எப்படி நான் பாதுக்கிறது, எனக்கு பயமாக இருக்குது, ஃபேட்டி லிவர். ஸோ அந்த லிவர் ஃபங்க்ஷன் நமக்கு டேமேஜ் ஆகுதுன்னா ரீசன் தூக்கமின்மை. ஓகே. ஃபர்ஸ்ட் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண கரெக்டாக தூங்கணும். கரெக்டாக தூங்கணும். ஓகே. ஸோ தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்லணும். ஓகே மேம். வேற ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து முறைப்படி சொன்னீங்க, சும்மா சிம்பிளாக வீட்டில் ஹோம் ரெமெடி மாதிரி சொன்னீங்க, அது இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா மேம்? சிம்பிளாக இருக்கு. ஸோ இந்த கசகசாவும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கசகசா அப்படின்னு சொல்றது அந்த நெய்ல லைட்டாக வறுத்துட்டு அந்த பவுடர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுலையுமே வந்து தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு திறன் இதில் இருக்கு. ஸோ இது லேகியமாக சித்த மருத்துவத்தில் இருக்கு. டெய்லி ரெகுலராக ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா லேகியம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கசகசா லேகியம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு தூக்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ டெய்லி நைட் 1/2 டீஸ்பூன் கசகசா லேகியம். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும் மேம், நைட் தூங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில வீடியோஸ் போட்டுட்டு ஹெட்செட் போட்டு அப்படியே அதை கேட்டு படுத்தோம்னா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே சில தடவை அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா அப்படியுமே சில தடவை தூக்கம் வராது. அது உண்மை ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த மாதிரி பண்ணலாமா? ஸோ என்னன்னா கொஞ்ச நேரம் நம்ம அதை லிசன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் என்னன்னா அது வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வாட்ச் பண்ண நல்லா தூக்கம் வரும். சரி, இதுவும் நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் தான். தூக்கம் வரணும்ட்டு ஸ்க்ரீன் நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஸோ டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, அதுக்குள்ள தூக்கம் போயிட்டு அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஹவர்ஸ் தூக்கம் இல்லாம அது பின்னாடியே நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ரெகுலரா அதை வாட்ச் பண்ண என்ன ஆகுது, கண்டிப்பா தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி ஆயிடும். ஸோ ஏர்லி மார்னிங் அப்பெல்லாம் விடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சு காலையில 10 மணி வரைக்கும். ஸோ யார் ஒருத்தர் சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கோமோ கண்டிப்பாக உடல்ல எல்லா நோயும் அப்படி லிஸ்ட் 1 by 1 கண்டிப்பா வரும். ஓகே மேம். ஸோ சூரிய உதயத்துக்கு பிறகு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நோய் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ நிறைய பேருக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு, நைட்ல சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்காவே இருந்தாலும் நைட்ல சண்டை போட்டுப்பாங்க, நைட்ல அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதையே யோசிச்சுட்டு நீ என்ன அப்படி சொன்னா நாளைக்கு காலைல பாரு ஏஞ்சோன்னா உனக்கு நான் இந்த பாயிண்ட் ஆஃப் பேசுறேன், இப்படி சண்டை போடலாம் அப்படிலாம் யோசிக்கிறாங்க மேம். அதுக்கெல்லாம் என்ன மேம் பண்றோம்? அதெல்லாம் பண்ணா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிலாம் யோசிச்சு. கண்டிப்பா என்னன்னா ஒரு ஃபேமிலியோட இருக்கிறவங்களாலும் நைட்டு சண்டை வருது, போன்லயும் சண்டை போட்டுப்பாங்க. ஆமா, பக்கத்துல இருக்கவங்களும் இதனால டிஸ்டர்ப் ஆவாங்க, ஏஞ்சி வெளியே போய் பேசு, எனக்கு தூக்கம் வருது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஹேபிட்டாவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை மாத்தியே ஆகணும்.
ஏன்னா நைட்ல தூங்குற பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து தூங்குற டைம்ல உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறதே நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அதுவும் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம வந்து சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏர்லி மார்னிங்ல நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருது பாத்தீங்களா, ஆமா. அதுக்கான ரீசன் இதுதான். ஓகே. நைட்ல தூங்காம இருந்து அதுவும் டென்ஷனாவே இருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஹார்மோன் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருதா. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. ஸோ ஏர்லி மார்னிங்ல டக்குன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரீசனும் நைட்ல தூங்காம இருக்கிறது ஒரு ரீசன். அதுவும் இந்த மாதிரி ஆக்டிவா சண்டை போட்டுட்டே இருக்கிறதும் ஒரு ரீசன். முடிஞ்ச அளவு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டு வந்து தூங்கணும், தூக்கம் வரலன்னு மொபைல் ஃபோன் பார்த்தேன்னு யாருமே சொல்லக்கூடாது. தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா மொபைல் ஃபோனெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரும்போது 2-3 நாள்ல நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வந்து. இப்போ தூங்குறதுக்கு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வழிமுறை. தூங்குறதுக்கு எப்படி நம்ம தயாராகிறது? என்ன ட்ரெஸ் போடுறதுல இருந்து தலைவாணி வச்சுக்கணுமா வச்சுக்க வேணாமா, அது மாதிரி எப்படி நம்ம தயாராகிறது தூக்கத்துக்கு? ஸோ இது ஒரு பெரிய டவுட். நான் வந்து பில்லோ யூஸ் பண்ணணுமா, இல்லை வெறும் தரையில படுக்கணுமா, இடது பக்கம் திரும்பி படுக்கணுமா, அதே மாதிரி சட்டை போடாம படுக்கணுமா, சட்டை பசங்களுக்கு சொல்றேன், பசங்களுக்கு டவுட், ஷார்ட்ஸோட தூங்கணுமா, அது மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு. ப்ராப்பரா பாயன்கள் எப்படி வந்து தூக்கத்துக்கு ரெடி ஆகணும்? இரவு நம்ம உறங்கணும்னா இறுக்கமான ஆடைகள் தேவையில்லை. ஸோ இரவு நம்ம தூங்கும்போது நேச்சுரலா நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருக்கும்போது நல்லது. அதுவும் ஃபுல் நைட் கண்டிப்பா ஏசி போட்டு தூங்காதீங்க. எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம், நல்லா எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஒரு விண்டோவோ இல்ல டோரோ கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கணும். ஏசி போயிடும், அப்போ உங்க கிட்னி போனா பரவாயில்லையா? ஸோ நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல கவனம் செலுத்த நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஆர்கனும் நம்ம இழந்துகிட்டே வரும். ஸோ கிட்னி நமக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னா நைட்டு ஃபுல்லா கிட்ஸு பிறந்த குழந்தைய கூட ஏசியில தான் வச்சிருக்கோம். இப்போ நேச்சுரல் ஏரே இல்லாம இருக்கே. ஸோ அப்போ இந்த ஏசிலேயே ஃபுல் நைட்டு தூங்குறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெஸ்ட். இப்போ இரவு நேரத்துல ஒரு சிலர் அமுக்குற மாதிரி இருக்குங்க, பேய் வந்து நெஞ்சில உட்காருது, மூச்சு திணறல் வருது, இதுக்கு ரீசன் அதுதான் ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்ற ஒரு கண்டிஷன். ஸோ ஆக்சிஜன் லெவல் நம்ம பாடியில குறையும் போது கொரட்டை ஒரு சிலர் விட்டுட்டே இருப்பாங்க, பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும். அப்போ அந்த கொரட்டை வர்றதுக்கு ரீசன் ஒபிசிட்டி ஒரு ரீசன். ஸோ நமக்கு வந்து ஏர் பேசேஜ்ல ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நேசல் பாலிப் இருக்கலாம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ஸோ டான்சிலைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலே நமக்கு கொரட்டை வருது. இன்னும் ஏசியில படுத்தா சூப்பரா இன்னும் நல்ல சவுண்டா கொரட்டை வரும். ஓகே, அப்போ வந்து ஏசியை தவிர்த்துக்கணும், லைட்டா வேணா போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. ஸோ நேச்சுரல் ஏர் வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஓகே மேம். தலகாணி மேம், இந்த பில்லோ சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுது. இந்த செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறீங்கன்னா அப்போ நம்மளுடைய ஷோல்டரும் தலைக்கும் ஏத்த அந்த ஹைட் கரெக்டா இருக்கும். அதிகமா இருந்தாலும் செர்விக்கல் ப்ராப்ளம் வரதான் செய்யும், குறைவா இருந்தாலும் நமக்கு செர்விக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம சைட்ல திரும்பி படுக்கும்போது ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு லைனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய பில்லோ வச்சுட்டு படுக்கணும். தூங்கும் போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தூங்குறோம். நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி யார் யார் எப்படி எந்த பொசிஷன் போறாங்கன்னே தெரியாது. அது ஓகே, பட் தூங்கும் போது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும். இடையில எழுந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிச்சோமா, ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம்னா அதோட விட்டுட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும். ஏஞ்சி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெஸ்டே இருக்காதே. ஸோ இன்டர்னல் ஆர்கனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற டைம், நம்ம பாடியை வந்து கிளென்ஸ் பண்ற டைம் தான் இரவு தூக்கத்துல. நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னும் போது திரும்ப திரும்ப நம்ம முடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பாடியில வந்து தூங்குன மாதிரி ஒரு எஃபெக்டே இருக்காது. காலைல ஏஞ்சாலே எனக்கு இன்னும் டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏஞ்சி தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும்.